அப்படி இப்படின்னு 63 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 42 நாட்கள். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறது 15 பேர். வாரத்துக்கு 2 பேர் நம்பிச்சா மட்டும்தான் கடைசி வாரத்துல 5 பேர்ல கொண்டு வந்து நிறுத்த முடியும். இதுல மிட் வீக் எவிக்ஷன், அப்புறம் பொட்டியை தூக்கிட்டு போறவங்க போலாம். இப்படின்ற சர்ப்ரைஸ்லாம் அடுத்தடுத்த வாரங்கள் வரும். அதெல்லாம் எப்படி போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப நேத்தோட சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் டக்கு டக்குன்னு பார்த்தலாமா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் ஜெஃப்ரியை கூப்பிட்டு, ஜெஃப்ரி உன் பஸ்ல நீயே கழிச்சு ஒரு பீஸ் எடுக்கலான்னு போனியே, எதுக்காக ராஜா அப்படின்னு கேட்க, சார் நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், இந்த பீஸுங்க ஒன்னும் கேட்க மாட்டேங்குது, அட்லீஸ்ட் ஒன்னே ஒன்னு உருவிட்டாவது இதுக்கப்புறம் கொஞ்சம் பயந்து ஒழுங்கா கேட்பாங்களோ அப்படின்ற நம்பிக்கை தான் சார். அப்படி யாருப்பா தப்பு பண்ணது? இந்த தர்ஷிகா தான் சார். என்னமா பண்ண? லட்டு போட்டேன் சார். எப்படி நீயே கிச்சன் இன்சார்ஜ், கிச்சனை பாத்துக்க வேண்டிய நீயே திருட்டு வேலை பண்ணி வச்சிருக்க. சூப்பர். அதாவது திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாலும் பல்லு தெரியாம எவ்வளவு அழகா சிரிக்க முடியுமோ அப்படி சிரிச்சிட்டு இருந்தாங்க நம்ம தர்ஷிகா. அதுக்கப்புறம் விஷால வேற கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு நீங்க குடுக்குறீங்க டிப்ஸ், நீங்க குடுக்க அவங்க உருட்ட ஒரே ஃபன்னு தான்ல. ஃபர்ஸ்ட் சம்மந்தி, அடுத்து இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி, இப்ப ரவா லட்டு. பேஷ் பேஷ். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க தர்ஷிகா? இந்த மன்னிப்பு கேட்டு மூஞ்சி சோகமா வச்சுக்கிற வேலை வேணாம், ஒழுங்கா கரெக்டான காரணத்தை சொல்லு. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் அவங்க காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி இவரே என்ட்ரி ரிசல்ட் கொடுத்துட்டாரு. உன் கேப்டன்சில இப்படி பண்ணியிருந்தா ஒத்துருப்பியா? தப்புதான் சார். சரி ஓகே ஜெஃப்ரி அப்படின்னு அங்க போயிட்டாரு. அண்ணா கேள்வி கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு பதில் சொல்லவே இல்ல. உங்களுக்கே தெரியாம உங்களை ஏமாத்திட்டாங்க பாத்தீங்களா? ஆனா ஜெஃப்ரி மஞ்சரி அவங்களோட பாலை கேட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கல, ஸ்ட்ரிக்ட்டா நோ சொல்லிட்டீங்க. ஆனா இவங்களே ரவா லட்டு உருட்டுறாங்க. இதெல்லாம் நியாயமா? கேளுப்பா. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திட்ட, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்ட, எல்லாத்தையும் கேளு தர்ஷிகா. இது தப்பு இல்ல. அதிகார என்ன சார் துஷ்பிரயோகம்? தமிழ் செம்மொழி. எதுக்கு துஷ்பிரயோகம் பண்ண அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு ஜாக் அண்ட் மஞ்சரியோட பால் பிரச்சனைக்கு வந்தாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஏமா தர்ஷிகா உன்னை நம்பி தானே அந்த பொறுப்பை கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு? 2 தடவை கேப்டன், மத்தவங்க 100% பண்ணா நான் 200% பண்ணுவேன் அப்படின்னு நீ தானே பேசின, நீ எப்படி பண்ணலாமா அப்படின்னு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தாங்க பதில் கொடுக்காம. பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, ஒரு கேள்விக்கு பதில் இல்லைன்னா மூஞ்ச டயர்டா வச்சுக்கிறது, உட்காருங்க அப்படின்னு சுத்தி வளைச்சுலாம் இல்ல, மூஞ்சி மேலேயே கலாச்சி விட்டாரு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்கலயே உள்ளாம் போல. அதுக்கப்புறம் மஞ்சரி அண்ட் கோவா கேங் மேட்டர் இருக்குல்ல, அதை விசாரிச்சுட்டு சௌந்தர்யா மஞ்சரிய சொன்னாங்க தெரியுமா ஒட்டு கேட்டீங்கன்ட்டு, அதை அப்படியே உல்டா பண்ணி மஞ்சரி கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை ஜாக் அண்ட் சௌந்தர்யா ஒட்டு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணாங்க தெரியுமா? அது ஏன் சார் நீங்க கேப்டனா கேட்கவே இல்ல? இரு ஒன்ட்ட வரேன், அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா நீ எந்திரி. இந்த மாதிரி மார்க் பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஆர்கியூ பண்றதுனா ஆர்கியூ பண்ணணும், அதை விட்டு என்ன பறக்கானது, என்ன பிஹேவியர் இது? அவங்க என்ன கேட்டாங்க? பால் ஒத்துக்காது, அதுக்கு பதிலா என்னோட போர்ஷனை கொடுத்துருங்க, தயிரா போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதை கொடுத்துருக்க வேண்டியது தானே. சரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பட் உங்களுக்கு தேவை இல்ல பால் பாயாசம் பூண்டு சோறு எல்லாம் செய்யறப்ப மட்டும் உங்களுக்கு தேவை மாதிரி ரூல்ஸை மாத்திக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அப்பவே புரிஞ்சு போச்சு இவங்க எல்லாருக்குமே, ரைட்டு தலைவர் இந்த அம்மாவை வச்சு நம்மள அடிக்க போறாரு அப்படின்ட்டு. அதனாலவோ என்னவோ ஜாக்கும் சரி சௌந்தர்யாவும் சரி எந்த கேள்வி கேட்டாலும் தப்புதான் சார், இனிமே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு மட்டும்தான் ரிப்ளை கொடுத்தாங்க, தவிர்த்து எதிர்த்து பேசவே இல்லையே. நமக்கு தெரிஞ்சு இந்த வாரம் விட்ட டோஸ்ல அடுத்த வாரம் பாருங்க ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா பிரிஞ்சு ஃபயரா கேம் ஆட போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம தான் முட்டாளாயிருவோம். யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம். பட் ஜாக் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. சார் இப்போ ஒருத்தங்க கம்மியா சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கங்க, இன்னொருத்தங்க அதிகமா சாப்பிடுறாங்க, அப்போ நான் கம்மியா தான் சாப்பிட்டேன், அந்த போர்ஷன் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குற மாதிரி தானே சார் இருக்குது. சூப்பர்மா, ரொம்ப அற்புதமா சொன்னேன், கிளாப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கிளாப் பண்ண வச்சுட்டு, ஏமா தெரிஞ்சுதான் பேசுறியா நீ, எப்படிமா அதுவும் இது ஒன்னாவோ? அவங்க அவங்களோட பால டீயாவோ காஃபியாவோ கொடுக்காம பாலாவே கொடுத்துருங்க, ஹெல்த் மிக்ஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றாங்க. புரிஞ்சுக்கமா ஜாக்லின்? புரிஞ்சிச்சு சார். புரிஞ்சிச்சா? கிளாரிட்டி கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சவுண்டே நீ என்ன சொல்ற சார்? இவங்க எங்களை ரெஃபரன்ஸா வச்சு சொன்னாங்க சார், அதான் தப்பு. சௌந்தர்யா அவங்களுக்கு கொடுக்குற பாலை வச்சு கோல்ட் காஃபி குடிக்கிறாங்க சார். நான் சௌந்தர்யானே சொல்ல சார். சரி சௌந்தர்யான்னு சொல்ல, சாச்சனான்னு சொல்ல, சரி பொதுவா சொன்னாங்கன்னு வச்சுப்போம். அது ஏன் சார் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து வரணும்? ஏமா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கும் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க, ஐயோ இங்கே நம்ம தான் லாக்கா, ரைட் விடுங்க, இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது, நீங்க என்ன சொன்னாலும் தலையை மட்டும் தான் ஆட்ட போறேன் நான் அப்படின்னு உஷாராகி சவுண்ட் சரண்டர் ஆயிட்டாங்க. பாவம் ஐயா, உங்களுக்கு என்ன விவரம் வேணாலும் கேளுங்க, நான் தரேன். பட் இதுல அல்டிமேட் காமெடி என்னன்னா, ஃபுல்லா நம்ம சேதனனே அந்த பூண்டு மேட்ரு பால் மேட்ரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சத்யா இருக்கார்ல, ஏபிசிடி ஆல்பபெட் சொல்லி தர்றப்ப அரைக்குறையா கேட்ட மாதிரி ஏபிசின்னு ஆரம்பிச்சு XYZ அப்படின்னு முடிக்க போற டைம்ல சார் ஏக்கு அப்புறம் பி சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து காண்டான நம்ம சேதன பெருசா வெளிய காமிச்சுக்காம, சார் டீசல் இன்ஜின் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கா, டுபு 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 டுபுன்னு பொறுமையா ஸ்டார்ட் ஆகட்டும், நீங்க உட்கார்ந்துருங்க சார் அப்படின்னு டேமேஜ் பண்ணி விட்டாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். போன வாரம் ராணுவுக்கும் ரயானுக்கும் சண்டை நடந்துச்சு, அதுவே எனக்கு பிடிக்கல. அதுக்குள்ள இந்த வாரம் சௌந்தர்யா
தர்ஷிகாவை புடிச்சு தள்ளி விடுறாங்க, கைகலப்பு பண்றாங்க. தட் வாஸ் வெரி பேட். என்ன ஆச்சுன்னு சொல்லுமா தர்ஷிகா அப்படினதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சினாரியோவை. என்ன புடிச்சு சௌந்தர்யா தள்ளி விட்டா அப்படின்னு. அதோட சேர்த்து இவங்களை நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக நாங்க பண்றது நீங்க பண்ண மாட்டீங்க, பண்ற நாங்கெல்லாம் கெட்டவங்கன்னு காமிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு சார் இந்த ஜாக் அண்ட் சௌந்தர்யா பண்ணது. அண்ட் என்ன பார்த்து சீ போ அப்படின்ட்டா சார். அது எனக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரிமா, நீ சொன்னதை சொல்லு, இது உங்க அப்பா வீடா பிக் பாஸ் வீடுன்னு சொன்ன சார், அது மட்டும் சரியா? தப்புதான் சார், வார்த்தையை பார்த்து பயன்படுத்தணுமா? சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. நீயும் தப்பு பண்ணிருக்க. ஆமா சார், இனிமே பார்த்து பயன்படுத்துறேன் சார். இப்ப ஜாக் கிட்ட போவோமா? சொல்லுமா ஜாக் அப்படின்னு அவங்கள கேட்டா என்னென்னவோ கதை சொல்லிட்டு இருந்தாங்களா. ஏமா உன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்ன? ஒரு கேம்னு வர்றப்போ உனக்கு ஏன் கண்ட்ரோல் இல்ல, அதுக்கு பதில் சொல்லு. இல்ல சார் என் தப்பு தான் சார், நான் தான் கண்ட்ரோலா இருந்திருக்கணும் சார். நீயும் கேம் ஆட மாட்ட, கேம் ஆடிட்டு இருக்கிறவங்களையும் போய் கேள்வி கேட்ப, ஏன் உனக்கு கண்ட்ரோல் இல்ல? அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னு தெரியல சார். அப்ப அந்த டைம்ல அவங்களுக்கும் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு சொன்னா சோ எந்த லட்சணத்துலமா போவோம்? நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? இதுல வேற உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துருவாங்க உங்க ஃப்ரெண்டு. ஒட்டை என்ன சொல்றதுனே தெரியல சௌந்தர்யா, நீ பேசுற பேச்சு, ஆர்குமெண்ட், கவுண்டர் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். மத்தவங்க பேசுறதை கேட்டு கவுண்டர் கொடுக்குறேன். போன வாரம் தானே தெளிவா சொல்லிட்டு போனேன் ரயான் ராணுவ மேட்டர்ல. அதெல்லாம் உங்களுக்கு ஏறல இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் அவங்க 2 பேரு, இந்த வாரம் நீங்க 2 பேரு, அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் 3-4 பேர் வருவாங்க. இதெல்லாம் நல்லாவாமா இருக்கு? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏதாவது ஆர்கியூ பண்ணுங்க, பேசுங்க, கருத்துக்களை முன்வைங்க. அதை விட்டு அப்படியே பாயிரீங்க. இல்ல எந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்றேன். இல்ல காடி கீடு ஏதாவது கொடுக்கட்டுமா? இன்னொரு தடவை யாராவது யார் மேலயாவது பாஞ்சிங்க, கதவு திறக்கிறேன், வெளியே வந்துருங்க. இந்த ஷோ வேற மாதிரி திருப்பி எடுத்துட்டு போவாதீங்க அப்படின்னு ஆஃப் பண்ணி விட்டாரு எல்லாரையும். ஏன்னா இப்படி பண்றீங்க? ஹிந்தி பிக் பாஸ் எல்லாம் போய் பாருங்க, அடிச்சுக்க விட்டு ஜாலியா வேடிக்கை பார்ப்பாங்க. நீங்க தான் எப்ப பார்த்தாலும் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி தானே கோவத்தை அவங்க காட்ட முடியும்? எல்லா நேரத்துலயும் வாயாலேயே இப்படி பேசிட்டு இருக்க முடியும்? சரியான டென்ஷன் பாடி சார். அப்பப்போ கையே சப்பாத்தி கட்ட இல்ல பக்கத்துல இருக்க செட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒஞ்சா தானே நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். சீசன் 2ல எப்படி இருந்துச்சு? மகத்து போய் டேனியோட வயித்தை கடிச்சு வச்சாரு. சீசன் 4ல சிவானிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாலா கிட்டத்தட்ட ஆரி அடிக்கவே போயிட்டாரு. அதெல்லாம் எங்க ஆண்டவர் வேடிக்கை பார்க்கல. அந்த மாதிரி ஆட விட்டு வேடிக்கை பாருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல அங்க இருக்க கேமராக்களோட மைண்ட் வாய்ஸ். இப்போ எவிக்ஷன் டைம். அதுல ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆனது நம்ம ஆனந்தி. அதை பார்த்த உடனே பவித்ரா கண்ணுல குபு 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 குபுன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இருக்கதானே செய்யும் அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா தர்ஷிகா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அச்சச்சோ அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அன்சிதா வாயை மூடிட்டு அழுதுட்டு இருக்காங்க. Everybody. ஆனா ஆனந்தி அழகா பொன் சிரிப்போட அந்த களிமண் டிராஃபியை போட்டு உடைச்சிட்டு உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் வைபோடவே ஒரு பாட்டையும் பாடிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. வருகிறேன் அம்மா. ஆனா போறதுக்கு முன்னாடி சாச்சனா ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து வழி அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா பாவம் பின்னாடியே அவங்களும் போறாங்கன்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. வெளியே வந்த உடனே நம்ம சேதனை சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் மாணி, மத்தவங்க எல்லாம் சுத்தி விடுவாங்க, ஆனா நீயும் முத்துவும் தான் கரெக்டா பாயிண்ட பேசுவீங்க. இப்ப நீ வெளியே போயிட்டியா? அடுத்த 6 வாரம் எப்படி சுத்தோட போறாங்களோ? என்ன பாவம் பண்ணேனோ இவங்கிட்ட இப்படி படாபடுறேன். சோ வெளிய வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு போனாங்க. அதுல முக்கியமா நம்ம ராணாவை பார்த்து எனக்கு பசங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட மிங்கிள் ஆகி இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா அடிக்கிறேன் அப்படின்னா அது உன்கிட்ட தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இது அக்கா பாசம்னு முடிச்சிட்டாங்க. எவ்வளவு அழகான அக்கா தம்பி இல்ல? நிஜமாவே அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இதுங்க 2 பண்ண சேட்டெல்லாம் பாக்குறதுக்கு அக்கா தம்பிங்க அடிச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஸ்வீட். என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான். அடுத்து சௌந்தர்யாவை பார்த்துட்டு ஒரு சில வார்த்தைகளை ஆரம்பிச்சாங்க. ஏமா ஏற்கனவே ஏகப்பட்ட திட்டு வாங்கி உள்ளெல்லாம் புண்ணா இருக்குமா, ஏதாவது நல்ல வார்த்தை நாலு சொல்லிட்டு போ அப்படின்னு உடனே லைட்டா அண்ணன் கொஞ்சம் ஜூம்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, இவ்வளவு பேசியிருக்கோம் அதை திட்டுன்னு புரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா இது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. திருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். ஆனா ஆனந்தி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஏமா உன்னை பத்தி நான் சொல்லணுமா, உன்னை பத்தி சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு மக்களை பார்த்தாங்களா? ஒரு பயப்புள்ளையும் கை தட்டல. இங்கதான் நமக்கு டவுட் ஆகுது. திடீர்னு ஒரு வாரம் பயங்கரமா கை தட்டுறாங்க, திடீர்னு கையே தட்ட மாட்டாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. யாரா நீங்களா? அடுத்து சவுண்ட் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்ணி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களா? பட் போறதுக்கு முன்னாடி இனியாவது ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. நான் பேசுறதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தேன்னு வச்சுக்க, மைக்கை இவர்ட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு உடனே ஐயோ வேணாம் வேணாம் நீயே பேசு அப்படின்னு அண்ணனை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. நல்ல வேலை அண்ணன் நோட் பண்ணல போல இருக்கு. ஆனா சௌந்தர்யா பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப பவ்யமா மென்மையா பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது, ரியாக்ஷன் கொடுத்ததுனாலதான் இப்படி இருக்க, அதனால லவ் யூ, அடுத்த ஆளுக்கு போ அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. சரியான பயந்தவங்களே பேசுனீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஜாக்கிட்ட பேச போறப்போ ஏங்க நிறைய வாங்கியிருக்காங்க அதனால கம்மியா பண்ணி விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் சேதனை உள்ள பூந்துட்டாரு. என்னமா நீ சவுண்ட் எப்ப பார்த்தாலும் நான் ஏதோ திட்டி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான்லாம் ஒண்ணுமே சொல்ல, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ நீங்க உள்ள என்ன பண்றீங்களோ அதை தான் சொல்றோம், அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா ஓகே. நீங்க எல்லாம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அதை பண்ணுங்கம்மா. பாருங்க சார் அடுத்த வாரம் பாருங்க சார் சும்மா ஃபயரா இருக்கும் நம்மளுது அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டாங்க. சோ அடுத்த வாரத்துல ஜாக்கிட்ட இருந்து ஒரு எரிமலை குழம்பை எதிர்பார்க்கலாம்னு
நினைக்கிறேன். அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்க போர்ல ஊத்து, வக்க போர் எரிதான்னு பாப்போம். நெக்ஸ்ட் பிரேக் போயிட்டு வந்துட்டு அண்ணே வீடே கச்ச கச்சன்னு இருக்கே, ரொம்ப பெருசா இருக்கே, இன்னும் 6 வாரம் தான் இருக்கு அப்படின்னு உடனே பாதி பீஸுங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுல செகண்ட் எவிக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆகி ரைட் நம்ம தான் அப்படின்னு நம்ம சாச்சனா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி தொடர்ந்து பார்த்தா சாச்சனா பேரு சாச்சனா வெளியே வாமா. எஸ் சார். இல்ல எஸ்பா. சரி வெளியே வரீங்களாமா? இதோ வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொன் சிரிப்போட வந்து நான் ஹாப்பியா தான் போறேன், சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பவே நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பாக்குறப்ப கண்டிப்பா நம்மளும் மனுஷன் தானே, கண்ணீர் வரதானே செய்யும். வந்துச்சு. ஆனா அப்பதான் ஒரு டவுட்டும் வந்துச்சு. எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கிறப்போ நம்ம ரஞ்சித் அண்ணன் மட்டும் ஒண்ணு பண்றாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பா எடிட்டர் அந்த மூஞ்ச கொஞ்சம் ஜூம்ல காட்டுப்பா. பட் சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸோடவும் ஆல்மோஸ்ட் க்ளோஸா தான் இருந்தாங்க. அதனாலவோ இன்னவோ தெரியல, இது வரைக்கும் போன கண்டஸ்டன்ட்ஸ்லயே ஒரு கண்டஸ்டன்ட்டுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதாங்கன்னா அது நம்ம சாச்சனாக்காக தான் இருக்கும். மாமா நீ கில்லாடி என்னைய எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். அதுலயும் முத்து அழுததெல்லாம் பாக்குறப்போ பாஸ் உங்களுக்கு அழுகலாம் வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சாச்சனாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுதாரு. அப்ப சாச்சு என்ன சொன்னாங்க, நம்ப முத்தண்ண ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி பாசமாவும் உரிமையாவும் சொல்லிட்டு போனாங்க. வாட் அ பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் யாரையும் திட்ட முடியாது, சுகர் அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பதான் பவித்ரா வந்து சர்க்கரை அள்ளி வாயில கொட்டுறாங்க. மேபி இதுக்கப்புறம் சர்க்கரைக்கு பஞ்சம் இருக்காது, அதனால போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்களான்னு தெரியல. அண்ட் போறதுக்கு முன்னாடி மஞ்சரிக்கு அவங்களோட பொம்மையை கொடுத்துட்டு, மஞ்சரி தனியா இருக்காங்க, அவங்க நல்லவங்க தான், ப்ளீஸ் எல்லாரும் அவங்கள தனியா விடாதீங்க, தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டு, எனக்கு எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்ததை விட நீங்க அண்ட் இந்த வீடு நிறைய கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பொம்மையை போட்டு வாசிட்டு முத்துவை மட்டும் பார்த்து நம்பு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதை நினைச்சு முத்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. பட் இந்த அழுகாட்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்க தீபக் அண்ணனுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஏன்னா சாச்சனாவை குத்துன 2 பேர்ல ஒருத்தர் நம்ம அண்ணன். அதனால அழுகவும் முடியாம, சிரிக்கவும் முடியாம, சந்தோஷப்படவும் முடியாம இந்த 3த்துக்கும் நடு ஃபீலிங்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா தெரியலையப்பா. அண்ட் ஃபைனலி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நன்றி வணக்கம் சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி அகம் டிவி வழியே உள்ள போய் ஒவ்வொருத்தையும் ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஜாக்க பார்த்து வந்த முத நாளே குத்தி வெளில அமைச்சது நீதான், ஆனா அதுக்கப்புறம் வந்து பாசத்தை காமிச்ச. பட் உனக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், அந்த கேங்க விட்டு வெளியே வந்தா ஒழுங்கா ஆடுவேன், நல்லா ஆடுவேன். சோ வெளியே வந்துரு தாயி. பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஜெஃப்ரி டேய் உனக்கு எனக்கும் கோல்டு வார்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதா இருந்தாலும் நம்ம மூஞ்சி மேல பேசிப்போம், ஒளிவு மறைவே கிடையாது. ஆல் தி பெஸ்ட். இங்க பாருமா சாச்சனா, நான் வேணும்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அதுக்கு நம்ம பாப்பாவும் சிரிச்சுது. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி டேய் நீ ஒருத்த மட்டும் எனக்கு குத்தாம இருந்திருந்தா நான் வீட்டுக்குள்ள இருந்திருப்பேன்டா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் வேணும்னு பண்ணலன்னா சொல்றேன் அப்படின்னு கட்டாயமா நினைச்சிருப்பாங்க நம்ம சாச்சு. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? பட் முத்துவை பாக்குறப்ப மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க? ஹலோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன், இத பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? சரி கேளுங்க, முத்தண்ணே இந்த வீட்டுல கிடைச்ச முத அண்ணன் நீதான். என்கிட்ட கப்ப கொடுக்க சொன்னா கண்ணை மூடிட்டு உன்கிட்ட கொடுத்துருவேன். அவ்வளவு பிடிக்கும் உன்னை எனக்கு. என்ன தள்ளி வச்சதுனாலயே நோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த 3 வீக்ஸ்ல நீ எங்க போனன்னு தெரியல. சோ தயவு செஞ்சு ஆடு, உனக்காக மட்டும்தான் நான் பாப்பேன், புரியுதுமா? மனசார சொல்றேன், இந்த சீசனோட பெஸ்ட் பிளேயர் சாச்சனா அப்படின்னு சொல்லி நம்மளே அழுது பொங்க வச்சிட்டாங்கப்பா. மஞ்சரி அக்கா நீ வந்த புதுசுல எனக்கு உன்னை பிடிக்காதுதான், ஆனா 3rd வீக் அப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. உன்ன மாதிரி தைரியமா பேசணும்னு ஆசைப்படுவேன். 21 வயசுல இவ்வளவு பேச்சு பேசுறேன்னா என்னெல்லாம் கண்டிப்பா தூக்கி சாப்பிட்டுருவ சாச்சனா அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பாக்குறப்ப கூட அப்படியே எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தோம். ஆனா ராணவ பார்த்து ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அண்ணா ராணவண்ணா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சதே உன் கான்பிடன்ஸ் தான் அப்படின்னாங்களா. உள்ள இருந்தவங்க வெளில இருந்தவங்க சேதன எல்லாரும் குபின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரையும் நான் தங்கச்சியா ஏத்துக்கிட்டது இல்ல, என் தங்கச்சிக்கு அடுத்தபடியே நீதாமா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி பெருமிதத்தில் ஆழ்த்தி விட்டார். சூப்பரா நடிக்கிறான். கடைசியாக தீபக் அண்ணே, அண்ணே எனக்கு உன்னை பிடிக்காதுதான், பட் தூரத்துல இருந்து உங்க கேரக்டரை பார்த்து ரசிச்சிருக்கேன். நீ என்கிட்ட அன்பா சொல்லிருந்தா ஏத்திருப்பேன், கொஞ்சம் ரூடா சொன்னதான் ஏத்துக்க முடியல, ஆனா நீங்க எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றது கேட்டு அண்ணன் சிறப்பான ஒரு பதில் கொடுத்தாரு. சாச்சனா நீ நிறைய விஷயத்தை இந்த வீட்டுல பாத்திருப்ப, இனி வரப்போற நாட்கள்ல நிறைய பேசும் பண்ணுவேன், அதெல்லாம் பாக்குறப்போ இந்த அண்ணன் ஞாபகம் உனக்கு வருமா, அண்ணன் சொன்னதெல்லாம் உன் மைண்டுக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொன்னாரா. இதே ரெஃபரன்ஸ் நம்ம சேதனனும் தீபக் சொன்னதுதாமா, இதெல்லாம் உனக்கு அனுபவம், ஃபியூச்சர்ல கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. அப்படியே திரும்பாத
நல்ல பிளேயர், திறமையான பொண்ணு, புத்திசாலி பொண்ணு. ஆனா லாஸ்ட் வீக்ல இருந்த மாதிரி வந்த புதுசுல இருந்தே இருந்திருந்தாங்கன்னா டாப் 5ல வந்திருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது தான் பிரச்சனையா முடிஞ்சு போச்சு பாவம். சரி, 2 பேர் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட்லாம் ரிப்பீட்டடா பார்க்கலாம். அன்ஃபேர் எவிக்ஷன், she deserves to be a finalist, she is a very good player, மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு ஆனந்திக்கும் சாச்சனாக்கும் விடுவாங்க. சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.